ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதியார். இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்களை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம். நீங்க வாழ்வதும் வெல்வதும் இந்த 2 பேருக்காகத்தான். இந்த 2026 உங்க தலைமுறையில உங்களுக்கு மட்டுமே கிடைக்க போகும் மாபெரும் அதிர்ஷ்ட ஒரு வாய்ப்பு. ஸோ உங்க தலைமுறையில யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த 2026 உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைக்க போகும் முதல் வரம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட வரத்தை நீங்க 2026 பெற போறீங்க. மொத்த பலன்களை நம்ம இன்றைய பதிவில் பார்த்துருவோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே சனிபவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் மற்றும் குருபவனுடைய அதிசார வக்ர பயிற்சி பலன்கள் ரெண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க. மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடம் பிறக்க போகிறது. உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் நடக்க போகுது? முதல்ல உங்களுடைய துலாம் ராசியில வருடக்கொள்கைன்னு சொல்லக்கூடிய சனியோ குருவோ ராகுவோ கேதுவோ உங்களுக்கு கிடையாது. ஸோ ராசியை பொறுத்தவரை நீங்க பயப்பட வேண்டாம். அடுத்து நட்சத்திராதிபதி, அதாவது சுவாதி நட்சத்திரம், அதுக்கு அதிபதி யாரு? ராகு. ராகு எங்க இருக்கிறாரு? கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. தன்னுடைய சதய நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 2026 ராகு எது பயிற்சிகள் கிடையாது. எந்த ராசியில் இருக்கிறார்களோ அதே ராசியில தான் பயணிக்க போறாங்க. அப்போ ராகு அமர்ந்திருக்கக்கூடிய வீடு உங்களுடைய துலாமிற்கு 5ஆம் வீடு. 5ஆம் வீடு அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ நல்ல ஒரு ஸ்தானம் தான். அப்போ எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கெடுதல் நடக்குமா அப்படின்னா இல்லை. அதுல பயப்பட வேண்டாம். 7ரை சனி உங்களுக்கு கிடையாது, அஷ்டம சனி உங்களுக்கு கிடையாது, அர்த்தாஷ்டம சனியும் உங்களுக்கு கிடையாது, சனி போனாலும் பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது. அப்போ 2026 என்ன ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றத நம்ம படிப்படியாக பார்த்துருவோம். இதுல முதல்ல நான் சொல்லக்கூடிய வருஷம் இந்த 2026 எப்படி பிறக்குது? சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த 4 கிரகங்களும் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் வக்ரத்தில் இருந்து நேரடி 7ஆம் பார்வையாக பார்க்கிறார் இந்த 4 கிரகத்தை. பதிலுக்கு இந்த 4 கிரகங்களும் குருவை பார்க்குது. ஆக மொத்தம் 5 கிரகத்தினுடைய தொடர்பால் இந்த 2026 வருஷம் பிறக்குது. அப்போ உங்களுடைய துலா ராசிக்கு 3ஆம் வீட்டில் தனுசில் இந்த 4 கிரக சேர்க்கை, குரு பார்வை. அப்போ எடுத்த உடனே ஒரு காரியத்துல ஒரு வெற்றி அப்படின்றது உங்களுக்கு தீர்மானிக்கப்படுது. ஒரு 4 விஷயத்தில் உங்க தலைமுறை யாருக்கும் கிடைக்காத ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுல முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது இந்த அரசு வேலைக்குண்டான முயற்சிகள். பலவாறு நீங்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அரசு வேலை சாத்தியமாறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்க தலைமுறை இந்த ஒரு போஸ்டிங், இந்த ஒரு வேலை நீங்க வாங்கிட்டீங்கன்னு பேர் எடுக்க போறீங்க. அது முதல்ல நடக்க போகுது. 2வது வாரிசு யோகம். உங்க தலைமுறையில ஆண் வாரிசோ இல்ல பெண் வாரிசுக்குண்டான யோகம், புத்திர பாக்கியங்கள் இந்த 2026 கிடைக்க போகுது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? ஏன்னா 5ல் வேற ராகு இருக்கிறார். குழந்தை வகத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்க தலைமுறையில யாருமே இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்க போறீங்க. உங்க பிள்ளைகளை படிக்க வச்சு பெரிய ஒரு ஆளா ஆக்க போறீங்க. நல்ல ஒரு போஸ்டிங்ல உங்களை அமர வைக்க போறீங்க உங்களுடைய பிள்ளைகளை. ஸோ உங்க பிள்ளைகளுக்கு ஒரு திருமணமா இருக்கட்டும், ஒரு சுபகாரியமா இருக்கட்டும், நல்ல ஒரு கிராண்டா ஒரு விஷயங்கள் செய்ய போறீங்க. உங்களுடைய பிள்ளைகளால் பெயர் புகழ் நீங்கள் பெறுவதும் உறுதி. அதுக்கு காரணம் நீங்கள் போட்ட உழைப்பு, நீங்க கொடுத்த உத்வேகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்ததுனால பிள்ளைகளால் ஒரு பெயர் புகழ் அடைவீங்க. உங்க தலைமுறையில உங்க சொந்த பந்தத்தில் யாருமே உங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க அதை பண்ணி பெரிய சந்தோஷம் அடைவீர்கள். ஸோ இரட்டை குழந்தை சொல்லுவாங்க. இந்த இரட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இந்த 2026 உண்டுங்க. ஓகேங்களா? ஸோ மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வீடுகளில் பெண்கள் இருந்தால் பெண்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டு. பெண்களால ஒரு சில பெரிய ஒரு நன்மை நடக்கும். பெண்களால ஒரு பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. ஸோ பெண்கள் மிக முக்கியமா அரசு வேலைக்கோ அல்லது அரசியல் அமைப்புக்கோ அல்லது சினிமா போன்ற விஷயத்திலோ பிரபலம் அடைகிறதுக்கோ உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் அமர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த 2026. ஓகேங்களா? இப்போ குரு பார்வை அந்த 3ஆம் இடம் தனுசின் மீது பதிகிறதுனால நிச்சயமா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் அதிர்ஷ்ட ஒரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிதாக வீடு கட்டுறது, இல்லை ஒரு கார் வண்டி வாகனம் வாங்குறது, அல்லது புதுசாக ஒரு படிப்பை படிக்கிறது போன்றவங்களும் ஏற்படும். மற்றவங்க தொடாத ஒரு விஷயத்தை நீங்க தொட்டு நீங்க அதை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஆராய்ச்சி அல்லது சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பு போன்ற விஷயத்துல நீங்க சாதித்து காட்டுவீங்க. செய்தி ஊடகங்கள்ல பிரபலம் அடையக்கூடிய ஒரு சான்சஸும் உண்டு. ஓகேங்களா? 6ல் சனி பகவான்
அதாவது துலா ராசிக்கு 6ஆம் இடம் மீன ராசியில சனிவான் அமர்ந்திருக்கிறாரு. அவருடைய மாற்றம் எதுவுமே கிடையாது. அதே ராசியில் அப்படியே அமர போறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரம் அடுத்து பயணிக்க போறாரு. அப்போ இந்த ராகுவன் அமர்ந்திருக்கக்கூடிய கும்பராசிக்கு அது 2ஆம் வீடு. ஓகேங்களா? வேலையில எதிர்பார்த்த மாதிரி பின்னடைவு இருக்காது. பயப்படாம இருக்கலாம். உங்களுடைய மன பயத்தை முதல்ல நீக்குங்க. ஏன்னா வேலையில கவலைப்பட வேண்டாம். அதிகப்படியான வேலைப்புல இருக்கும். ஆனா வேலை நிரந்தரமா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? வேலையில பயணம் இருக்கும். வேலையில இடமாற்றம் இருக்கும். ஆனா வேலை பறி போகாது. அதுல தயங்காம பயப்படாம நீங்க நிம்மதியா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா இந்த 2 பேரால் நீங்கள் வெல்லப்போவதும் உறுதி, வாழ்வதும் உறுதி இந்த 2026. ஸோ ஒன்று, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக சில காரியத்தில் ஜெயிக்கிறதும் பிள்ளைகளுக்காகத்தான் வாழப்போறதும் உறுதி. ஒன்று, இந்த 2026 பிள்ளைகளுடைய ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிருவீங்க. ஒன்று குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும், அல்லது பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சு உங்க கடமையை முடிப்பீங்க. அது ஒரு பெயரும் நிம்மதியும் புகழும் பெறுவீங்க. ஓகே. இரண்டாவது, உங்களுடைய காதல் துணை, உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக சில வேலைகள் பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கை துணை சம்பாதிக்கிறதுக்கு இல்லை உங்க வாழ்க்கை துணை படிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. உங்க வாழ்க்கைத்தினுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் இந்த 2026. உங்க வாழ்க்கைத்தினுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தா அது இப்ப சரியாகுங்க. இந்த 2026 அதுக்கு யோகம் உண்டு. உங்க வாழ்க்கை துணையின் வழியில் வருமானம் பெறப்போகிறீர்கள் இந்த 2026. சரிங்களா? அடுத்து கேது பகவான் உங்களுடைய துலாமிற்கு 11ஆம் இடம் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. கேது பயிற்சியும் கிடையாது. கேது தன்னுடைய சுய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் வேற பயணிக்க போறாரு இந்த 2026. அப்போ பெருமளவு லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க. அதை மைண்ட்ல எப்போதுமே நீங்க இந்த காலகட்டத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால பெரிய அளவு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஒரு பிசினஸோ அல்லது வேற வேலைக்கு மாறுறதுல கொஞ்சம் யோசிச்சு பார்த்து மாறிக்குங்க. ஆனால் பூர்வீக சொத்து வாங்கக்கூடிய விஷயம் இதுலலாம் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் வீடு வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம் அல்லது பொருட்கள் வியாபாரம், கமிஷன் அடிப்படையில் ஒரு கமிஷன்ல நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு அந்த கமிஷன்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி மற்றும் புதையல், பூர்வீக சொத்துக்கள், இந்த விதங்கள் எல்லாம் லாபங்கள் நீங்க பெறுவீங்க. உங்க வீட்டுல சொந்த பந்தங்கள்ல மறைந்த முன்னோர்கள் மூலமாக உங்களுக்கு சில பண ஆதாயங்கள் அல்லது அவங்களுடைய ஆஸ்திய சொத்துக்களை நீங்க அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் 2026. இது சொந்த பந்தத்துக்கு மட்டும் அல்லங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேலதிகாரி இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அந்த வேலையிலிருந்து அவங்க மாறி போறது, அவங்க விலகிறது போன்றதுனால அந்த பதவி வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஸோ அதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? மேலும் குருவனுடைய பெயர்ச்சி இந்த 2026 நிச்சயம் உண்டு. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குருவான் 10ஆம் வீடான கடகராசிக்கு உச்சமடைந்து போவார் ஜூன் மாதம். ஓகேங்களா? ஸோ ஜூன் மாதத்திற்கு முன்பு வர குரு பார்வை உங்களுடைய துலா ராசிக்கு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் மேலும் இருக்கு. அப்போ ஜூன் மாதத்துக்கு முன்னாடி எந்த ஒரு காரியத்திலும் 100% முயற்சியும் உழைப்பும் உங்களுக்கு நீங்க போட்டீங்கன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த பலனை நீங்க அனுபவிக்க முடியும். சரிங்களா? அப்போ அரசு வேலைக்கு முயற்சி பண்றதாலும் சரி, வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்றதா இருந்தாலும் சரி, பெரிய ஐடி நிறுவனங்களை வேலைக்கு நீங்க முயற்சி பண்றதா இருந்தாலும் சரி, ஜூன் மாதத்துக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற விஷயத்திற்கு முயற்சி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஜூன் மாதத்திற்கு பிறகு அது கைகூடி வந்துடும். ஓகேங்களா? 10ல் குருவான் உச்சம் அடைவாரு ஜூன் மாதத்துக்கு பிறகு. அப்போ இருக்கிற வேலையை பார்க்குற தொழிலை அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். மேலும் இந்த ஜென்மத்தில் கிடைக்க போகும் மிக முக்கியமான ஒரு வரம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்குது. ஓகேங்களா? ஜூன் மாதத்துக்கு பிறகு சனி பகவான் எங்க அமர்ந்திருக்கிறாரு? மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய துலாமிற்கு 6ஆம் வீடு. குருவான் உங்களுடைய துலாமிற்கு 10ஆம் வீடான கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். உச்ச பெற்று அமர்ந்திருக்கிறார். 6ல் சனி, 10ல் குரு. ஓகேங்களா? ஒரு பக்கம் வேலை நிரந்தரமா இருக்கும். இன்னொரு பக்கம் தொழில் விஷயத்துல பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா பணம் கிடைக்குமா? நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ தொழில் ரீதியா பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சைட்ல நீங்க ஒரு வேலை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையில கண்ணு கருத்துமா இருக்க நல்லது. அரசு சார்ந்த வேலைகள் அல்லது நீங்க தொழில் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு சர்வீஸ் அல்லது தொண்டு நிறுவனங்கள் மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்கிறது, நிறுவனத்துல தலைமையாளர் ஆகிறது, இல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல வியாபாரி சங்க தலைவராக மாறுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அதே போல பெத்தவங்களுக்கும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கும் யோகமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். மேலும் இந்த முதல் வரம்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா நீங்க பிரபலம் அடையக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது. சினிமா அல்லது அரசியல் ஏதோ ஒரு துறை சார்ந்த விஷயத்துல நீங்க பிரபலம் அடைவீங்க. அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உறுதியான முறையில் இருக்குது. சரிங்களா? மேலும் மிக முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆயுள் தீர்க்கம் அடையும். நோய்வாய் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம்
சரிங்களா? ஸோ அது தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். மேலும் பிரிந்த உறவுகளும் ஒன்று சேர்வார்கள். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு உறவு உங்க வாழ்க்கையில வரப்போகுது. இந்த 2026ல உங்களை ஒரு உச்சத்தில் அமர வைக்க, நீங்க சற்றும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய அந்தஸ்துல, மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்ல, மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடியவருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நட்பினால் உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாறும் உறுதியான முறையில். சரிங்களா? ஸோ மேலும் இந்த படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டிராவல் பண்ணி போய் படிக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படும். படிப்பில் கொஞ்சம் தடை ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. கூடுதல் கவனம் தேவை படிப்பில். ஓகேங்களா? பெண்களை பொறுத்த வரைக்கும் பயப்படாமல் நீங்க இருக்கலாம். கண்டிப்பா வெள்ளிக்கிழமை துர்க்கை மாமனுடைய வழிபாடுகளை தவறாம நீங்க பண்ணிக்கோங்க. வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் 6 சனிவான் இருக்கிறதுனால இருக்கிற நோய் பிரச்சனை கொஞ்சம் கண்ணு கருத்தமா பார்த்துக்கிறது நல்லது. மருந்து மாத்திரை சிகிச்சை முறையில நீங்க எடுக்காம தவற விட்டுறாதீங்க. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். 2026ல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் நிச்சயமா ஆஞ்சநேயருடைய வழிபாடு பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத பதவி வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? தவறாமல் நீங்க பண்ணிக்கங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே தர பெல்லைக்கான ஒரு ஆளுன்ற சுந்தரி தவறாமல் செலுத்திச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.